Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே அருமையான கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தாங்க பார்க்க போகிறோம். ப்ளம் கேக்கை வந்துட்டு இது வரைக்கும் நம்ம கடைகளில் தாங்க வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்க்கு நம்ம கடைகளுக்கு போகவே வேணாங்க. நம்ம வீட்டிலேயே ரொம்ப அருமையாக இந்த ப்ளம் கேக்கை வந்துட்டு சுலபமான முறையில் எல்லாருமே செய்யக்கூடிய அளவில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் ஒரு முறை இந்த ப்ளம் கேக்கை நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சுதானே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையா வேற லெவல் டேஸ்டா வந்திருக்குங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்காக ஒரு கேரமல் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு பேன் வந்துட்டு அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். சூடாக சூடாக வந்துட்டு சர்க்கரை அப்படியே உருக ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்க, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலந்து விடுங்க. ப்ளம் கேக்கெல்லாம் நம்ம வந்து வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோங்க இதுவரை. ஆனால் இப்போ உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரைலாம் உருகி நல்லாவே உருகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும் நமக்கு. கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நம்ம பக்கத்துல இருந்து வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைனா வந்துட்டு இந்த கேரமல் வந்து கருகிரும். அதனால அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டே இருக்கலாம். கலந்து விட்டுட்டே இருங்க சிம்ல வச்சுட்டு. சில டைம்ல எல்லாம் வந்துட்டு நம்ம கடைகளுக்கு போக முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி ப்ளம் கேக்கை ரொம்ப வந்து அருமையா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. நமக்கு இந்த கேக் ரெடி பண்றதுக்கு வந்துட்டு அவன் இப்படி எதுவுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ரொம்ப அருமையாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் இந்த டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீதி இருக்கிற தண்ணியும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த பபிள்ஸ் வர ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எடுத்து வச்சிருக்கிற திராட்சை எடுத்து வச்சுருக்கோங்க, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஹோம்மேட் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம ரொம்ப அருமையாக நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதனால நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியும் வந்துட்டு நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ப்ளம் கேக் செய்யறதுக்கும் அது வந்து ரொம்பவே நமக்கு யூஸாகவும் இருக்கும். இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த கேரமலில் வந்துட்டு அது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. அடுத்ததான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி அண்ட் கடலை முத்து அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம பாதாம், பிஸ்தா இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ளம் கேக் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா. இது நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை ஓரளவு சூடாயிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா கூட அது வந்து நல்லா அந்த கேரமல் வந்து இந்த நட்ஸில் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கிடும். அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துட்டு
இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 3/4 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது கூடவே வந்துட்டு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பவுடர் எடுத்து உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ப்ளம் கேக்கெல்லாம் இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்னு இதை நீங்கள் இப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அதே சமயத்தில் நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வருமா அப்படின்னு கண்டிப்பாக வந்துட்டு இதை செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததான் இதில் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 2 கப் மைதா மாவு உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே சோடா உப்பு சிறிதளவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு 2 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா கலந்து விடுங்க. பால் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம கேரமல்ல நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸு ஃப்ரூட்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. tutti frutti அதெல்லாம் சேர்த்து கேரமலோட உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவும் பார்த்துட்டோம்னா நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம கேரமல் எல்லாம் ஊற்றினங்காட்டி நமக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க. இதை கலந்ததுக்கு அப்புறமா இனிமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேக் செய்யணும் அப்படின்னா வந்துட்டு கடைகளுக்கெல்லாம் போக வேணாங்க. அப்படியே நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சோன்னா கூடவே வந்துட்டு நம்ம இது கூட வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மேலால் வந்துட்டு கொஞ்சமாக tutti frutti சேர்த்துக்கோங்க. நட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாதிரி நிறையா நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ப்ளம் கேக் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம வந்துட்டு கேக் ஊற்றி வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கூடவே இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸ் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ஈவனாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். மேலால் வந்துட்டு கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக அழகாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக கூடவே கொஞ்சமாக tutti frutti சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு குக்கரில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. குக்கர் மூடி போடும்போது வந்து நீங்கள் அந்த பெல்ட் போடாதீங்க, கேஸ்கெட் போட வேணாம். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு கேக் ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மைகோதி இல்லை ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டி வரல. நமக்கு ரொம்பவே அருமையாக வெந்துருச்சு. இதை அப்படியே பாருங்கள், திருப்பி போட்டோம்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டி வராது, நல்லா வந்திருக்கு. இப்போது கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து கிறிஸ்துமஸ்க்கும் நியூ இயர்க்கும் இந்த ப்ளம் கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ்ங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க.